அப்போ சொன்னார், இனிமேல் நீ என்கிட்ட எப்போ முன்னால் வந்தாலும் நீ வந்து என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீ உலகத்தை எப்போ அழிப்பாய், அதுதான் உன்னோட கேள்வி என்கிட்ட. அதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்குது. ஓகே, அது வந்துட்டு அது ஒரு பெரிய ஸ்டோரி, ஆனால் வேண்டாம் இப்போத்துக்கு. அப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டு இது சொன்னது வந்து, அன்றைக்கி நைட் நான் கேட்ட உடனே சிரியாவில் ஒரு பெரிய பாம்பிங் நடந்தது. ஐ திங்க் இட் வாஸ் இந்த இயர் 2017-18. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த இயர். அப்போ நான் நினச்சோம், ஐயோ நம்ம இன்றைக்கி காலையில் தான் பேசணும், அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்கள் இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இது ஒரு தடவை வந்து அதே டைம் ஃப்ரேமில் எனக்கு கிருஷ்ணர் சொன்னார், இந்தியாவில் வந்து தட் இஸ் கேரளாவில் வந்து ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிற பிரளயம் வரும்னு சொன்னார். எனக்கு நிஜமாக அப்போ வந்து பிரளயம் சொல்கிற வார்த்தையோட அர்த்தம் தெரியாது. ஓகே, அப்போ நான் நினச்சேன் என்ன பிரளயம் வருது சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, நான் இங்கே கோயிலில் இருக்கேன் அவங்ககிட்ட தான் எப்போவும் சொல்லுவேன், கிருஷ்ணர் தான் சொன்னால், கிருஷ்ணர் இப்படி சொன்னாருன்னு சொன்னேன்னா, சும்மா இருங்கம்மா நீங்கள் எதுவும் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ பிரளயம் என்னன்னு போய் கேட்கும்போது பெரிய ஒரு ஆபத்து, தட் இஸ் இயற்கையின் சீற்றம். அப்போ வந்து கேரளாவில் அந்த என்ன ஒரு இது நடந்தோ அதே சீன் எனக்கு காமிச்சார். எனக்கு வந்து சின்ன பிள்ளையே எனக்கு வந்து சர்டன் திங்ஸ் என் கண்ணுக்கு தெரியும், தட் இஸ் இந்த மாதிரி. அப்போ வந்து அந்த என்ன நான் பார்த்தேனோ அதுக்கு முன்னால் ஜஸ்ட் a few months before that நான் வந்து ட்ராவன்கூர் இந்த இது பத்மநாப சாமி கோயிலுக்கு போயிருந்தேன். ஓகே, ஏதோ ஒரு ரீசனுக்காக கோயிலுக்கு அந்த பக்கம் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு வந்து அந்த ட்ராவன்கூர் ராஜா அவங்க தெரியும். அப்போ வந்து பெர்மிஷன் கேட்டேன், கொஞ்சம் அங்கே உட்காந்து எனக்கு கேரளாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, உள்ளாரெல்லாம் விட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்போ நாங்கள் உட்காந்து கொஞ்சம் தான் ஜபிக்கிறதுக்கு, தட் இஸ் அந்த சாமி சிலை